வெல்கம் பேக் டு மனோஜ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன பைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாமினாரோட 250 பைக் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 மாடலில் உங்களுக்கு ஒரு 3 அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பைக்கோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருங்க. ஓகேங்க, இந்த டாமினார் 250 பைக்கில், அதாவது 2025 டாமினார் 250 பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெட் கலர் பைக் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேங்க, இந்த டாமினார் 250 பைக் நம்மளுக்கு யார் கொடுத்தாங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்கிற கிருஷ்ணா பஜாஜ் தான் பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூ பண்ண கொடுத்தாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இந்த பைக்கை பற்றி நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கோட நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த டாமினார் 250 பைக்கோட நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 248.7 cc இன்ஜின். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கியர் டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் கொடுத்துறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு லிக்விட் கூலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். NS200 மாதிரி இருக்கிற மாதிரி செட்டப் இங்கே வந்துடும். ஓகே, இந்த பைக்கோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 BH பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 23.5 நியூட்டன் டார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். பவர் அண்ட் டார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓல்டு டாமினார் 250 பைக்கில் இருந்த அதே பவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ டாமினார் 250 பைக்லேயும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய டாமினார் இருந்த அதே டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ டாமினார் 250 பைக்லையும் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணலை. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராவலர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 mm தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவலர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா ரியரில் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 100/80 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதே ரியரில் 130/70 செக்ஷன் டயர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 250 செக்மெண்ட் பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன டயராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த 255 cc-னால சின்னதாக கொடுத்துருக்காங்க. டாமினார் 400 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இந்த 250-னால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. சைலன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். அண்ட் ஹெட் லேம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பழைய டாமினார்லேருந்து அதே மாதிரி செட்டப் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லுக் வைஸில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் பார்த்தீங்கன்னா பண்ணலிங்க. அந்த பழைய டாமினார்லேருந்து அதே லுக்கு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்க போகுது. குஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடிங் குஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது. பட் பில்லியன் குஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த 2025 மாடலில் உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த RX 200 பைக்கில் இருந்துச்சுங்களா, RX 200 பைக்கு, அந்த பைக்கில் அதே செட்டப் பண்ணி தான் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆன் பண்ணுறேன். இந்த LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RPM இங்கே வந்துடும். இந்த நியூட்ரல் சிம்பிள் டைமு இங்கே சைடு ஸ்டாண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இங்கே MTC ஆஃப், ரீஃபியூல், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இங்கே ட்ரிப் 1 ட்ரிப் 2 இது கொடுத்தாங்க. ஸ்பீடு, இந்த ரீஃபியூல் இதெல்லாம் கொடுத்துறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இன்ஜின் வார்னிங் சிம்பிள். அப்போ அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சூப்பரான விஷயங்க. இந்த 2025 மாடலில் அதாவது டாமினார் 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த 3 அப்டேட் தான். அதாவது உங்களுக்கு இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த LCD டிஸ்பிளே அண்ட் ஸ்லிப்பர் கிளச் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு மோடு, ரெயின், ஆஃப் ரோடு சொல்லி 3 மோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் பாரில் இந்த இங்கே மோடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நீங்கள் ஒவ்வொரு டைமாக இன்ஜின் ஆஃப்லுக்கு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அமுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரோடு, ரெயின், ஆஃப் ரோடுன்னு சொல்லி 3 மோடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த மவுண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கில் சுவிட்ச் கொடுத்துறாங்க. இங்கே ஆன் ஆஃப், இந்த ஹை பீம், லோ பீம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துறாங்க. அந்த இந்த மாதிரி பாசிங் சூஸ் இங்கே கொடுத்துறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ஹார்ன், இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்கிரேட் ஹேண்டில் பார் தான் இருக்கும். இந்த டாமினார் 250-னாலே உங்களுக்கு அந்த ஒரு அப்கிரேட் ஹேண்டில் பார் தான். இந்த டாமினார் 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுங்க, அப்படியே பைக் ஓட்டிகிட்டே பேசலாம். சைலன்சர் சவுண்டு நல்லா தாங்க இருக்குது. இந்த டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 2.6 ரிசர்வ் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துறாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் தான். அந்த பைக் அப்படியே ஓட்டி பார்க்கலாங்களா. சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. அப்பா, பவர் பயங்கரமாக இருக்குங்க. இன்னொன்று என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியாது நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்னு. ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கேபிள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது டெஸ்ட் ட்ரைவ் பைக்னால அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு தெரியாதுங்க.
மறுபடியும் ஆக்சுவலாக இந்த பைக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சைட் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடுதுங்க. அதை பார்த்திங்கன்னா ஷோரூமில் சொல்லணும். பட் இந்த பைக்கில் மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை டாமினா 250 நியூ புதுசாக வந்த டாமினா 250 பைக்கில் எல்லா பைக்கிலும் இப்படி இருக்கான்னு தெரியல. ஓகேங்க, இதை மட்டும் பார்க்கணும். டாமினாரும் பைக் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 பர்பஸாக யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பைக் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பைக் இருக்கும். இன்னொன்று டூரிங்க்கு இந்த பைக் உங்கள் தெரிஞ்ச வந்து நான் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது பக்காவான ஒரு டூரிங் பைக் தான் நான் சொல்லுவேன். நான் டாமினா 250 400 2 பைக்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பண்ணுறவங்க நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 35 எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும். டாமினா 250cc எனக்கு தெரிஞ்சு 30 to 35 கிடைக்கும். இந்த பைக் நீங்கள் யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா, டாமினா 250 பைக் நீங்கள் யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, இந்த பைக்கோட டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 to 150 எனக்கு தெரிஞ்சு மோசமாக போகுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சைடு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து ஷோரூமில் சொல்லி மாற்றணும். இந்த சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 880 mm போட்டிருக்காங்க. ஒரு ஷார்ட் ரைடர்ஸ் மாதிரி ஹைட், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5.3 இல்லை 5.4 இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அதிகமாக இந்த ஒரு புல்லட்டு சமமாக வெயிட் இருக்குது. புல்லட்டு தாண்டிய வெயிட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நம்ம பக்கா வெயிட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிட்டான இருக்குது. பட் ஸ்பீடு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 ஒரு 145 மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகலாம். பட் டாமினா 250 ஓனர்ஸ் எவ்வளோ டாப் ஸ்பீட் போகிறீங்கன்னு சொல்லி மறக்காம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. டியூசன் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் தான். இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,40,000 rupees வரைக்கும் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பைக் ஓனர்ஸ், அதாவது 250 பைக் ஓனர்ஸ், டாமினா 250 பைக் ஓனர்ஸ் யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா இந்த பைக்கோட அந்த டாப் ஸ்பீட் அண்டு மைலேஜ் மாதிரி ரெண்டுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம சார் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாமினா 400ன்னு ஒரு பைக் இருக்குது. அந்த பைக்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து போகலாம். உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோட பைக்கோட ரிவ்யூ வேணும்னா மறக்காம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அப்படி பண்ணால் மட்டும் தான் நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணி நான் பைக் ரிவ்யூ பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எதுவும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் பண்ணவே வீடியோ எடுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எல்லாம் போயிடும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பைக் ரிவ்யூவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.